இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களோடு பேசும்படியாக நான் தெரிந்த ஒரு வசனம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதமே நல்லது. அந்த ஆசீர்வாதத்தை பின்னாட்களில் எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். நாமே ஆசீர்வாதத்தை தேடிக்கொள்வோம் என்றால் அது கடனாகவோ அல்லது வேறு விதமாகவோ நம்மை முள் போன்று குத்தி கொண்டேதான் இருக்கும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய நீதியையும் வழியையும் நாம் தேடும்போது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய தாசன் தாவீது சொல்லுகிறான், சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், ஆனால் உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்கிறான். ஐஸ்வர்யனாக வாழ்ந்த தாவீது இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை வெறுத்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். அவரோடு வாழ்வது நம் உள்ளத்தில் எவ்வளவு சந்தோஷத்தை பெருகச் செய்யும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் ஒரு நாள் அழிந்து போகும், ஆனால் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு என்றென்றும் தங்கும்படியாக இருக்கும். இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.